ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சின்ன ட்ரிக் மெத்தட் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சாதாரணமாக சிஸ்டத்தில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் கர்சர்லாம் வரும். ஆனால் மொபைலில் பண்ணையில் அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மொபைலில் கர்சர் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்க்குறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இன்னும் தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் திவிஷ் உலகம் அப்படிங்கிறது, அதாவது திவிஷ் வேர்ல்டு, திவிஷ் உலகம் அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பெட்ஸ் சம்மந்தப்பட்ட, வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், ட்ராவல் விளாக்ஸு, ஷாப்பிங் விளாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை பற்றி, அதாவது ஃபுட் ரிவ்யூவாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ரெசிபீஸாக இருக்கட்டும், வில்லேஜ் விளாக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலோட வீடியோக்களில் போய் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அதாவது சாதாரணமாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்காது. இந்த கர்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஒரு ஆப் தான் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் எப்படி டவுன்லோடு பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முதற்கொண்டு சொல்கிறேன். ஒரு சின்ன ஷவுட் அவுட், உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. வெயிட் ப்ரமோஷன் தான். இப்போ வாங்க நம்ம எப்படி எந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு பெஸ்ட்டான ட்ரிக் மெத்தடாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே நண்பா, உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கர்சர் இருக்கா, இதை எங்கே வேணாலும் நவத்திக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணையில் நமக்கு தேவைப்பட்ட இடத்துல இந்த கர்சரை நவத்திக்கலாம். ஸோ இது எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ஆல்வேஸ் விசபிள் மவுஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அதை டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஆனில் வச்சுக்கோங்க. ஆனில் வச்சுட்டு அசம்பிளிட்டி அப்படின்னு கேட்கும், அசம்பிளிட்டின்னு கேட்கும். ஸோ அதையும் ஆனில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இந்த கர்சருக்கான பட்டன், அதாவது பேக்ரவுண்டு, பட்டனோட கலர் மாற்றிக்கலாம், பேக்ரவுண்டு கலர் மாற்றிக்கலாம். இதில் வச்சு எழுதவும் முடியும். இதை வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், ரவுண்ட் பண்ணி காமிக்கிறது, டிக் பண்ணுறது, எழுதுறது, இது எல்லாமே செய்ய முடியும். அதற்கான இதுவும் நீங்கள் இதிலையே பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங், உங்களுக்கான செட்டிங்ஸு எல்லாமே இருக்கும். இதில் ஜெனரல், விஷன், உங்களுக்கு எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான டூல் பார்லாம் சேஞ்ச் பண்ணணும், இதோட சைஸு பெருசாக வைக்கிறது, சின்னதாக வைக்கிறது, மவுஸ் வர வச்சுக்கிறது, இதிலேயே மவுஸும் வர வச்சுக்கலாம். ஸோ ஆடியோ பேலன்ஸ் எல்லாமே இருக்கும், ஃபிசிக்கலாக உள்ளது எல்லாமே. ஸோ இந்த செட்டிங் எல்லாம் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கர்சரை இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கர்சரும் கரெக்டான ஒரு இதுக்கு, உதாரணத்துக்கு ஒரு இது சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரோமுக்கு நேராக கொண்டு வந்துட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன வேணுமோ இந்த கர்சரை 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லோகோவை கிளிக் பண்ணுங்கள். அப்படிங்கிறதுக்கு இந்த கர்சரை எங்கே வேணாலும் நவத்திக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் பட்சத்தில் இந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.